ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு வேர்ல்டு. நேற்று வந்து ஒரு சூப்பரான மீன் குழம்பு மீன் வறுவலும் மத்தி மீனும் கட்லா மீனும் அதை தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு விட்டுட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 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 15 வெங்காயம், நல்ல பூண்டு, நல்ல ஒரு உள்ளங்கை அளவு நல்ல பூண்டு, அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். நான் வந்து இதுக்கு சோம்போ ஜீரகமும் வேறு எதுவும் சேர்க்கலை. நல்லெண்ணெயில் நல்ல வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும் நல்லா வதக்கியிருக்கேன் மண் சட்டியில். இதுக்கு இப்போ வந்து ஒரு 4 தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து மீன் வந்து கழுவி ரெடியாக இருக்குது. குழம்புக்கு வந்து மத்தி மீனும் வறுக்கிறதுக்கு வந்து கட்லா மீனும், கட்லாவுடைய தலையும் எடுத்து குழம்போட சேர்த்துக்கலான்ட்டு அதையும் கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே மீன் கழுவுறது ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஆயிரும் நல்லா சுத்தமாக கழுவுறதுக்கு. என்ன தான் அவங்க கட் பண்ணி கொடுத்தாலும் நம்ம ஒரு தடவை இங்கே அந்த இதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்குது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நான் வறுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு எல்லாமே சேர்த்து மேக்னேட் பண்ணி அதை பெசரி வச்சாச்சு. அது நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ மிளகாத்தூள் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனில். ஏன்னா வந்து மத்தி மீன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து அதோட இந்த கட்லாவுடைய தலையும் இதில் இருக்குது. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கியாச்சு. மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. இதுக்கு வந்து நல்ல ஒரு லெமன் சைஸு புளி வந்து ஊற போட்டிருக்கேன். உப்பும் புளியும் இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு. ஆனால் மீன் குழம்பு மத்தியானம் நைட்டு மறுநாளும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு விட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எப்பயுமே கரெக்டாக கொஞ்சம் கூடவே பண்ணுறது, கரெக்டாக பண்ணாமல். இப்போ புளித்தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா திக்கான புளித்தண்ணி. 5 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு நல்ல திக்கான புளித்தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து பாருங்கள், இந்த அளவு நல்லா திக்காக இருக்குது அந்த புளிப்பு. இதுதான் மீன் கழுவி வச்சுருக்கேன். அந்த தலை 2ம் இது வந்து மத்தி மீனும் சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி கரெக்டாக சேர்க்கும் போது அந்த மீனுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கிறது சேர்க்க போகிறோம். அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, சோம்பு, ஜீரகம், தனியா, சோம்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 10 சின்ன வெங்காயம், இதை நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கலாம். ஆற வச்ச பிற்பாடு நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் முதல்ல நறுக்கி வச்சுருந்தது. அந்த கிளிப்பிங்ஸ் இதோடு இருந்ததுனால அது சேர்த்து ஆட் ஆகிருக்கு. நல்லா மேக்னேட் பண்ணதை இந்த சைடில் வறுத்துட்டேன். பீஸ் ரொம்ப நல்லா கெட்டியாக சூப்பராக இருந்தது. கட்லா பாருங்கள், வதக்கி ஆற வச்சதை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல கெட்டியான பேஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும். இந்த விழுது தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் அந்த மீன் குழம்புல சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செட்டிநாடு ஸ்பெஷல். இந்த மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அந்த விழுது அப்படியே சேர்க்கும் போது அது இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இதே பார்த்திங்கன்னா ஊர் சைடில் இன்னும் அம்மிலாம் வச்சு இதை அம்மியில் அரைப்பாங்க. அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மீன் குழம்புன்னா வாயில் வைக்கும் போது அப்படி தொண்டையில் இறங்கும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதை வந்து ஆற வச்சுருந்து அதை கெட்டியான பேஸ்ட்டை இப்போ சேர்த்தாச்சு.
சேர்த்துட்டு இன்னும் பேஸ்ட்டு சேர்த்த பிற்பாடு கொஞ்சம் அந்த மிக்சியை கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தான் மிக்ஸி கழுவிட்டு சேர்க்கணும். நம்ம தண்ணி ஊற்றி அரைக்காமல் நல்லா கெட்டியாக அந்த இதை அரைச்சிக்கணும், துவையல் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதுக்கு நம்ம இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், இந்த அளவு நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த கட்லாவோட 2 தலைப்பக்கம் இருந்தது. அதையும் 2 சேர்த்துட்டு இந்த மத்தி மீனையும் சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி அந்த சைடில் வந்து சிம்மில் வச்சு வறுவலை ஃபுல்லாக வறுத்துட்டேன், மேக்னேட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும். இப்போ நல்லா கொதிக்குது, இது நல்லா கொதிக்கட்டும். அதில் நல்லா இறங்கின பிற்பாடு இதை நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இன்றைக்கி வந்து சூடான சாதம், மீன் குழம்பு, நல்ல கமக்கிற மீன் குழம்பு பாருங்கள். அந்த பேஸ்ட்டோட அந்த குழம்போட அப்படியே திக்காக நல்லா சேர்ந்துருச்சு. நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கி விட்டுருந்தேன். உப்பு, உரப்பு, புளிப்பு 3மே கரெக்டாக இருந்தது. ஆனால் உரப்பும் கரெக்டாக இருக்கணும், புளிப்பும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் ஒரு லெமன் சைஸு புளி சொன்னேன். இது மாதிரி உப்பு, உரப்பு, காரம் 3மே கரெக்டாக இருந்தது. மீன் குழம்பு, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து கட்லா மீன், அதுவும் நல்லா சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வாங்கிட்டு வந்ததுனால அதையும் நல்லா நம்மளும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தனால அதுவும் ஒரு 10 பீஸ்க்கு இருந்தது. அதையும் வறுத்தாச்சு சூப்பராக. இது வந்து முட்டை இருந்தது, அதை வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அதையும் ஊற்றியாச்சு. அது ஊற்றும் போதே கொஞ்சம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் ஒன்று தான் பாப்பாக்குள்ளது, ஒன்று தான் மிச்சம் இருந்தது, பொண்ணுக்குள்ளது. தயிர், அவ்வளோதான் இன்றைக்கி சூப்பரான இந்த மெனு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சண்டே நேற்று செஞ்சுருந்தது, அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செட்டிநாடு வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.